வணக்கம். ரிஷபராசி ராகு கேது பயிற்சி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்தால் அதிர்ஷ்டங்களாக இருக்குமா, யோகங்களாக இருக்குமா, அல்லது கஷ்ட நஷ்டங்களாக இருக்குமா என்றால், ராகு பகவான் பயிற்சி பெற்று அமருவது 2025 4ஆம் மாதத்தில் பயிற்சி பெறுவார். அவர் பயிற்சி பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை தருவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசாக விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, யோகங்களும் வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலகட்டம் 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. இந்த அதிர்ஷ்டங்களை ஒரு கிரகங்கள் மட்டும் செய்யாது, 4 கிரகங்களும் சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் போராட்டங்கள் குறையும், கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும், துன்பங்களும் மனவேதனைகளும் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்பவுமே அதிர்ஷ்டம் என்பது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை, வாழ்க்கையை பாதி வயதை துளைத்ததற்கு பிறகு ஒரு முறை என்று கிடைக்கும். அதுதான் அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்ட காலத்தை எதையாவது வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி கொள்வதற்காக பயன்படுத்துவது தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வெற்றியும் திடீர் தன லாபமும் வீடு வண்டி வாகன சொத்து சேர்க்கை யோகம் என்பது கிடைத்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 2025 சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருப்பதினால் நற்பலன்கள் சற்று அதிகமாகவே நடக்கும். உங்களுக்கு சாதாரணமாக எப்போவுமே யோகங்கள் என்பது கிடைப்பது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்காது. கிரகங்கள் நல்ல இடத்தில் வந்தால் நற்பலன்கள் நடந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதே நற்பலன்கள் எப்பொழுதும் நடக்கும் என்று நம்பிக்கொண்டும் இருக்கக்கூடாது. கிடைக்கின்ற அதிகப்படியான லாபங்களோ, அதிகப்படியான யோகங்களோ அல்லது சொற்ப பலன்களோ எதுவாக இருந்தாலும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவின் வலிமையை பொறுத்தே இவைகள் செயல்படும். லட்சாதிபதி யோகம்னு சொன்னாங்க, கோட்டீஸ்வர யோகம்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையே என்று ஒரு சிலர் மனம் வருத்தப்படும் அளவிற்கு இருக்குது என்றால் அதற்கு கிரகங்கள் காரணமாக இருக்காது. பதிவுகளை போடுகின்ற ஜோதிடர்கள் மீது குறைகளோ குற்றங்களோ இருக்காது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவைத்தான் நீங்கள் குறையும் குற்றங்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, யோகம் கிடைக்க போகிறதுன்னு சொல்கிறதே கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய, கோட்சாரம்னா என்னன்னு தெரியுங்களா? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெற்று அமருவதைத்தான் கிரகங்கள் பயிற்சி ஆகுது, கோட்சார பயிற்சி, கோட்சார பலன் சொல்லுவாங்க.
இந்த கோச்சார பலன்களில் எல்லா கிரகமும், அதாவது சனி பகவான் உபஜயஸ்தானம், குரு பகவான் குடும்பஸ்தானம், இதனால் வரையில் தொல்லைகளை கொடுத்து வந்த ஸ்தானத்தை சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா பதிவு மிகவும் நீளமாக இருக்கும். நல்லது தான் நடக்கப் போகுது. இதை எளிய முறையில் சொல்லிவிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் கடுமையாக பாதிப்புகளை அடைந்ததற்கு காரணம் சனியும் குருவும். ராகுவும் கேதுவும் தான் உங்களை காப்பாற்றி வரக்கூடிய பாதகங்களை தடுத்து வரக்கூடிய கெடு பலன்களை அதை ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி வந்தார்கள். இப்பொழுது 4 கிரகங்கள், 4 ராஜ கிரகங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான் செய்யும் தொழிலில் செய்ய முடியாத அளவிற்கு பின்னடைவும் நஷ்டங்களையும் தந்து வந்த சனி பகவான். ராகு கேதுக்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வருகின்ற வருமானம், கிடைக்கின்ற லாபங்களை முழுசாக உங்களுக்கு பிரச்சனை தீர்ற அளவுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி வந்ததே இந்த கிரகம்தான். இந்த 2025இல் 4 கிரகங்களும் பயிற்சி பெற்று நல்ல நிலையில் அமருவது இந்த காலகட்டத்தை அதிர்ஷ்ட காலம் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தசா வலிமையாக இருந்தால் நீங்களும் லட்சாதிபதி யோகத்தை கட்டாயமாக பெறலாம். குரு பகவான் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார். சனி பகவான் இருப்பதிலேயே மிகவும் வலிமையான இடத்தில் அமர்ந்து எதிர்பாராத திடீர் தனலாபங்களும் திடீர் நற்பலன்களும் கொடுத்து கொண்டே இருப்பார். ராகு பகவான் மட்டும் சாதாரணமான இடத்துல அமரல, 10ஆம் இடத்தில் அமருகிறார். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு, பெரிய மனிதர்களுடைய உதவி, அரசாங்கத்தால் உதவி, நண்பர்களும் உறவினர்களும் இதனால் வரையில் உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்காதவங்க கூட உங்கள் நலனுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக உதவிகளை செய்யக்கூடிய காலகட்டம் இது. இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக நிலையாக இருக்காது. கிரகங்கள் பயிற்சி பெற்று ஆரம்பத்தில் வேகமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு கிரகம் மாறினால் போதும், அனைத்து கிரகங்களும் செயலை இழந்து நற்பலன்களை குறைத்து கொள்ளும். திடீர்னு எந்த கிரகம் மாறிடும்? 2025இல் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி என்பது ஓராண்டாவது நிலையாக இருக்கும். ஆனால் குரு பகவான் நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருந்து 5 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு வக்கரம் பெற்று விடுவார். வக்கரம் பெறுவது, அதிசாரம் பெறும்போது லாபங்கள்னு சொன்னாங்க, அதிர்ஷ்டம் சொன்னாங்க, எதுவும் கிடைக்காத போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனம் சங்கடப்படும். ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தில் கடுமையாக உழைக்கணும். உங்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் உழைப்பும் அதிகப்படியான போராட்டங்களும் சந்தித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை, அதற்கு பிறகு கனவாக இருக்கக்கூடிய வீடு அல்லது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதிலிருந்து முழுமையாக மீண்டு வந்துடணும். நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது, ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் கடனாக இருந்தால் கொடுத்துருங்க, நோயாக இருந்தால் உடனே குணப்படுத்திக்கிங்க,
குடும்பத்தில் ஏதாவது தீராத பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்திடுங்கன்னு அப்பப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். ஒரு கடனை தீர்த்தால் இன்னொரு கடன் உருவாகி கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்தால் இன்னொரு பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும். இது கிரகங்களுடைய ஸ்தான பலன் சொல்வாங்க. என்னாலுமே சுக்கிரனின் வீட்டிற்கு, சுக்கிரனின் ராசிக்கு குரு பகவான் பாதக அதிபதியாக வருவார், ரிஷபத்திற்கும் துலாம் ராசிக்கும். அப்படி பாதகமாக வரக்கூடிய கிரகம் என்ன செய்யும் கேட்டிங்கன்னாக்கா, 8இன் அதிபதி குரு பகவான். கடன் உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். நோய் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நல்ல நேரத்துலையும் பாருங்கள் சில நோய்கள் வந்து போகும். நல்ல நேரத்துலையும் பாருங்கள் கை நீட்டி கடை வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதே குரு பகவான் உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் பலமாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். எதற்காக இவ்வளவு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜாதகம் ஒரு வேளை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும், நற்பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருப்பதாக இருக்கும். ஆனால் கிரகங்கள் மாறுபடும் போது எதுவுமே கிடைக்காத நிலைக்கு உருவாக்கிவிடும். எத்தனை கிரகங்கள் பலமாக இருந்தாலும் தசா வலிமையாக இருந்தால்தான் யோகங்களுக்கு குறைவு இருக்காது. இப்போது தசாவே உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, யோகங்கள் சிறிதளவு மட்டும்தான் கிடைக்கும், பெரிதளவு வெற்றிகளை கொடுக்காது. அப்படி சிறிதளவாக இருந்தால் கூட நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை நீங்கள் முடித்து விடலாம். பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் போதும். எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 11இல் இருப்பார், அதற்கு பிறகு 7.5 சனியாக வந்துடுவார். குரு பகவான் 2இல் இருப்பார், 5 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிட்டார், 2ஆம் இடத்தில் நல்லது செய்யலை, 3ஆம் இடத்தில் நல்லது செய்ய மாட்டார். குரு பகவான் இருக்கிற இடம்தான் பாதகம். அவர் பார்க்கின்ற பார்வைக்கு கோடி நன்மைன்னு நாம் கனவுகளை கண்டு கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர வெற்றிகளை பெற முடியாது. ஆகையால் ரிஷபராசிக்காரர்களான நீங்கள் உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை கிரகங்கள் கொடுக்க கூடும் என்றால் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா, ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் தனலாபங்களை பெற்று நல்ல நிலையில் வாழக்கூடும். ஒருவேளை ஆட்சி உச்சம் இல்லாமல் நட்பு, சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதை தவிர்த்து நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா, பகை பெற்ற கிரகங்களுடைய தசா, 6, 8இல் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் நன்மைகள் என்பது குறைவாகவும் கிடைக்கும். அப்படி கொடுத்தாலும் அது பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காமல் போயிடும். இந்த நேரத்தில் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ராசி பலன் சொல்கிறாங்களா? ராசி பலன் ஒன்றும் நடக்கலை, ஒரு மண்ணும் நடக்கலை, பொய்யை மட்டும்தான் வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் மனம் கஷ்டப்படும் அளவிற்கு வார்த்தைகளை பேசக்கூடும். ஆனால் ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு தசா சரியில்லாமல் இருக்கும். இன்னொரு ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடந்துக்கிட்டு இருக்கும், அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. தசா என்ன நடக்குதுன்னு கவலையும் பட மாட்டாங்க, குறைகளை சொல்லக்கூடிய நிலையில் மாறிவிடும். ஆகையால் ரிஷபராசித்தானே நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம்,
மிருக சிறுஷ நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தான் ரிஷபராசி. நீங்கள் தான் தசா நல்ல நிலையில் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி பார்த்து நல்ல நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டசாலி, யோகசாலி நீங்கள் தான். ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால் வருகின்ற வருமானத்தை வைத்து, கிடைக்கின்ற நற்பலன்களை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு, அடுத்தது கிரகங்கள் மாறுபட்டாலும் மாற்றங்கள் பெற்றாலும் உங்களுக்கு சுமைகளும் கஷ்டங்களும் இல்லாத அளவிற்கு நீங்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.